நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2026ஆம் ஆண்டிற்கான முதல் சந்திர கிரகணம் நடந்து முடிந்திருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகணங்களுடைய தாக்கத்தால் சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு, மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் சந்திர கிரகணத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வானில் நிகழக்கூடிய நிழல் விளையாட்டு தாங்க இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் நேற்று மாலை 6 மணி வாக்கில் நடைபெற்றிருக்கு. இந்த ரத்த நிலவு பார்த்தீங்கன்னா 6:48 மணி வரை நீடித்திருக்குங்க. மேலும் இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பூமியும் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டத்தில் வரும்போது தான் பூமியினுடைய நிழல் பார்த்தீங்கன்னா சந்திரனை முழுமையாக மறைப்பதால் நிகழ்ந்திருக்குங்க. இந்த சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிப்பாங்க. அதில் முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், புறநில சந்திர கிரகணம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு நடந்து முடிந்த முதல் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா முழு சந்திர கிரகணமாக அமைந்திருந்துச்சு. இந்த நேரத்தில் சந்திரன் பார்த்திங்கன்னா வெள்ளையிலிருந்து சிவப்பு இரத்த நிறமாக, அதாவது பிளட் மூனாக தோன்றிருக்குங்க. பொதுவாகவே சந்திர கிரகணம்னு பார்த்திங்கன்னா சூரியன், பூமி, சந்திரனு ஒரே நேர்கோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நிலவில் படாதுங்க. இதனால் நிகழ்வே சந்திர கிரகணமாக அமையுது. நடப்பாட்டில் நடந்து முடிந்த முதல் சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா சூரியனுடைய கதிர்கள் பூமியில் விழும்போது அதனுடைய நிலவின் மீது விண்வெளியில் விழுது. சந்திரனுடைய நிழலும் நீட்டுக்குள்ளே நுழையும் போது சந்திர கிரகணம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலனுடைய இணைப்பு உண்மையிலே பார்த்திங்கன்னா 2 கூம்பு வடிவ பகுதிகளாக ஆகியிருக்குங்க. ஒன்று மற்றொன்றுக்குள்ளே அமைந்திருக்கு. பூமியும் அதன் நிழலை சந்திரனை செல்லும்போது சந்திர கிரகணம் ஏற்படும். இந்த நிழலை ஆம்ப்ரா, பெலும்ப்ரா சொல்லக்கூடிய 2 வகையான நிழல்களாக தெரிஞ்சிருக்கு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி மார்ச் 3ஆம் தேதி மதியம் சிம்ம ராசியில் நடந்திருக்குங்க. இது பூச நட்சத்திரத்தில் நிகழ்ந்திருப்பதால் இந்த கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா கிரகணத்தினுடைய தாக்கத்தால் சில ராசிகள் பார்த்தீங்கன்னா அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய காலமாக அமைய போகுது. இந்த ராசியில் கிரகணத்தால் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசிகள், கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ராசிகள் யார் யாருன்னு தொடர்ந்து பார்க்க போகிறேங்க. இதில் முதலாவதாக வரக்கூடிய சிம்ம ராசியில் இந்த கிரகணம் நிகழ்ந்திருப்பதால் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிக பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் எங்கிருந்து எப்படி பிரச்சனை வருதுன்னு உங்களால் யூகிக்க முடியாத அளவு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை ஏற்படலாம். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கிரகணனால் கோபப்படுவதை கவர்த்துடுங்க. அதே போல் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சிம்ம ராசியோடு மேஷம், கடகம், மகரம், மீன ராசிகளுக்கு சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்களாக இனி மாறப்போகுது. உங்களுக்கு சந்திர கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நிதி இழப்பு, மரியாதை குறைவு போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வாகனங்களை செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உடல்நல பிரச்சனைகளும் வரலாம். அதே போல் இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கை லட்சியங்களை அடைவதில் சிரமத்தை ஏற்படுத்தலாங்க. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். பிரச்சனைகளை தீர்க்க வெளிப்படையாக இந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகளை ஈடுபடுவது நல்லது. மேலும் நீங்கள் இந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தால் சிறப்பான பலன் உண்டுங்க. அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் வாழ்க்கையிலும் சரிங்க, காதல் வாழ்க்கையிலோ வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். முன்னர் என்றோ ஒரு நாள் செய்த தவறு இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை தூக்கிடுங்க. தொழில் வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களோடு புரிதலை கொண்டு வருவது ரொம்ப முக்கியம்.
அதே போல் அடுத்ததாக வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு புதன் கிரகத்தை ஆளக்கூடிய அதிபதியாக நீங்கள் இருப்பதால் இந்த நேரத்தில் பேச்சாற்றல் கொண்டவங்க. நீங்கள் ரொம்ப பேச்சு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. தேவையற்ற தலைப்புகளை தலையிட்டு சிக்கிக்கொள்ளாதீங்க. பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான பின்விளைவு அறிந்து பேசுவது நல்லது. அடுத்ததாக கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக பண விஷயத்தில் நெருக்கடி அதிகரிக்குங்க. கடன் பிரச்சனைகள் உங்கள் மனதையே சிதைக்கும். குழப்ப நிலைக்கு கொண்டு செல்லுங்க. இது உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க. ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுங்க. திடீர் பயணங்களை தவிர்த்திடுங்க. அதே போல் இந்த நேரத்தில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதும் நல்லது. அடுத்ததாக வரக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் வாழ்க்கையிலும் சரிங்க, தொழில் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இரண்டிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. தொழில் வாழ்க்கையில் கூட்டணியில் பிரச்சனை உண்டாக்கலாம். அதே நேரம் மன வாழ்க்கையில் கணவன் மனைவியிடையே கூட்டணி வலுப்பெறுங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க. முடிந்த அளவுக்கு இந்த நேரத்தில் தன்மையாக நடந்து கொள்வது நல்லது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். இதன் தாக்கம் தினசரி வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். சிறிய பிரச்சனை குறித்து அதிகம் யோசிக்காதீங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்க. எதிர்பார்த்த வெற்றி உண்டு. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் சில எதிர்பாராத பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். காதல் வாழ்க்கையிலும் சோதனையை உண்டாக்கலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை எடுக்காதீங்க. பதற்றமான சூழ்நிலையை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக வரக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க, சொத்து விவகாரங்கள் தொடர்பான அலைச்சல் அதிகம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் மறைத்த உண்மை பல இந்த நாட்களுக்கு பின்னாடி வெளிவர இருக்குது. எனவே உண்மை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய கலகத்தை ஏற்படுத்தலாம். நீங்களே இந்த நேரத்தில் சொல்லிவிடுவதும் நல்லது. தொழில்முறை பயணமாக வெளியூர் செல்ல வாய்ப்பிற்கு பயணங்களை பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துக்கோங்க. அடுத்ததாக வரக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் சவாலாக மாறலாம். குறிப்பாக பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தங்கள் தேர்வுகளை சிறப்பாக செயல்பட முடியாதது போல சூழ்நிலை உருவாகும். திருமணம் முடிந்தவங்க தங்கள் அண்டை வீட்டாரோடு வாக்குவாதங்களை ஈடுபடுத்தலாம். உடன் பிறந்தவங்க உடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் இனி அதிகரிக்கலாங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் குறித்த கவலைகள் அதிகரிக்கும். அடுத்ததாக வரக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டியதே இருக்கும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பண விஷயத்தில் அவசர முடிவு எடுக்காதீங்க. ஆடம்பர செலவுகளும் கூடாது. பணியிடத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது. தன்மையாக மனத்து கொண்டால் ரொம்ப நல்லதுங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருங்க. கடுமையான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துடுங்க. மன அழுத்தம் பாதிக்கும் விஷயங்களை இருந்து விலகி இருப்பது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் இறை வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா சிறப்பான ஒரு பயனாக இருக்கும். இரு ராசி சக்கரத்தில் இறுதியாக வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உணர்வுகளை தூண்டும் ஒரு கிரகணமாக பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை பருவ அச்சம் மீண்டும் தலை தூக்கலாம். ஆழ்மனதில் புதைந்திருந்த குற்ற உணர்வுகள் மீண்டு வருங்க. தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க வேண்டிய அவசிய காலகட்டமாக இது மாறும். உறவுகளுக்கிடையே காணப்பட்ட தேவையற்ற குழப்பங்களை தீர்வு காணக்கூடிய காலமாக அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த சந்திர கிரகண தாக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு தாங்க இருக்குது. கடகம், சிம்மம் மற்றும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு தாங்க பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்குது. மற்றபடி அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. மேலும் கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் செல்வதை தவிர்த்துடுங்க. கிரகணம் முடிவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்பாக உணவு எடுத்துக்கோங்க. கிரகணம் முடிந்தவுடனே வீட்டை சுத்தம் செய்து நீங்களும் குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கிரகண காலத்தில் ஓம் நமச்சிவாய் எனும் மந்திரத்தை உச்சரித்து வழிபடலாம். மேலும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்தவுடனே அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. கிரகணம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளாக அமைந்திருப்பதால் உங்கள் முன்னோர்களுக்கு தரக்கூடிய பித்ரு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான ஒரு கிரகணம் தாங்க. அதனால் வெறும் கண்களால் பார்க்கலாம். நீங்களும் இந்த சந்திர கிரகணத்தை தரிசித்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாய மந்திரத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.